ஒரு பெரிய பிரசங்கியாராய் இந்த இடத்துல வரவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். பேசுகிறது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. எப்பவுமே பேசுகிற மனுஷனை நீங்க பார்க்கக்கூடாது, அவர் கழுதையை வைத்து கூட பேசிட்டு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பேசுறதை யாருன்னு பார்க்கக்கூடாது, பேசப்படுகிற வார்த்தை யாருடைய வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை எதற்காக இந்த சபையில கொடுக்க சொன்னார் அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு பிரயோஜனம் இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க, உண்மையாயிரு உறுதியாயிரு. சொல்லுங்க, உண்மையாயிரு உறுதியாயிரு. அல்லேலூயா. உண்மையும் உறுதியும் என்கிற தலைப்பில் உங்களோடு ஆவியானவர் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பேச போகிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும், ரெண்டாவது உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. உண்மையும் உறுதியும். அல்லேலூயா. ஆமா, எதெல்லாம் உறுதியா இருக்கணும், எதெல்லாம் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. உண்மையா இருக்கணும். ஆண்டவர் யாரும் ஆசீர்வதிப்பார் தெரியுமா? உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உண்மை உண்மை இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் உண்மையாருன்னு ஏன் சொல்றார் அப்படின்னா இன்னொரு பொய் வருகிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உண்மையாயிரு. அல்லேலூயா. இந்த 6வது மாதம் 1ஆம் தேதியில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற மற்றவங்க எப்படி வேணாலும் வாழட்டும், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் உண்மையாய் வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உறுதியான ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. அதை தேவன் விரும்ப. நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் அதில் 20வது வசனம் ஒருவர் வாசிக்கலாம். 28:20 நீதிமொழிகளின் புத்தகம். அது இப்படி சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கூட்டத்தாரை குறித்து வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, தேவன் உண்மையாயிருக்கிற மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதங்களாய் நிரப்புவார். அல்லேலூயா. இன்னொருவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தான் ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்பதற்காக தேவனை விட்டுவிட்டு, தேவனுடைய பிரசனத்தை விட்டுவிட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டுவிட்டு, தேவன் கொடுக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறவனையோ அவனை குறித்து வேதம் அவன் ஆக்கினைக்கு தப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உண்மையா இருந்தால் ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உண்மையா இருந்தா எனக்கு கர்த்தர் சாதாரண ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டாரோ, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு காரியத்துல இன்னைக்கு கிறிஸ்தவம், தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனுக்கு வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கையை அர்ப்பணித்த பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தில் உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்ற உண்மையுள்ள மனுஷன் அவன் எப்படித்தான் வாழ்வான்? எப்படித்தான் வாழ்வான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. இன்னைக்கு ஐயா என்னால பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியலன்னா ஏதோ ஒரு காரியத்தில் நான் உண்மை இல்லாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் என்னை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி சரி செய்து கொண்டால் கர்த்தர் இந்த 6வது மாதத்தில் சொல்கிறார், உன்னை பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் அவர் உன்னை நிரப்ப அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற அந்த உண்மை இல்லாத காரியத்தை இந்த ஆராதனையில உன்னை விட்டு நீ அப்புறப்படுத்துவாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நிச்சயமாய் நிரப்ப அவர் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உண்மை நமக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. ஏன்னா அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நீ எப்படித்தான் இருக்கணும்? உண்மை உள்ளவனாய் உண்மை உள்ளவளாய் இருந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல உண்மையாயிரு. ஹல்லேலூயா. எப்படி இரு? உண்மையாயிரு. கணவனுக்கு மனைவி எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். மனைவிக்கு கணவன் என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. நீ உண்மையா இல்லைனா ஹல்லேலூயா உன்னால பரிபூரணமான ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என் தேவனுடைய ஏக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள காணப்படுகிற ஒரே ஒரு காரியம் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஒருத்தர் உண்மையா இருந்து சொன்னா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உண்மையா இருன்னு சொன்னா நான் உண்மை உள்ளவனா இருந்தா தான் உன்னை பார்த்து சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, எல்லா மனுஷனும் பொய்யனே. ஆனால் நான் சொல்லுகிற இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உண்மை உள்ளவராய் இருப்பது போல நீ உண்மை உள்ளவனாய் இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யார் சொல்ல முடியும் உண்மையாருன்னு சொல்லி? என் தேவன் ஒருவரை தவிர வேறு ஒருவராலும் நீ உண்மையாய் இருன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நீ உண்மையாய் இருந்தால் நான் உன்னை பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல என் தேவனை தவிர இந்த பூமியில ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் உண்மையாய் இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல நீ என்ன எப்படிதான் இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கணவனுக்கு நீ எப்படிதான் இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உன் மனைவிக்கு நீ எப்படிதான் இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மை இல்லைன்னா உன்னால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீ இழக்க நேரிடும். ஹல்லேலூயா. உண்மை இல்லாவிட்டால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல உண்மையாயிரு. காலவேளை உண்மையாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உண்மையாயிருந்தால் நீ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவாய். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட நீதிமொழிகள் 12:22 போடுது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, பொய் அது நல்லது தானே போய் சொன்னேன். ஐயா, பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. சொல்லுவாங்க சில பேர் மெச்சுக்கொள்றதுக்காக சொல்லுவாங்க, நான் நல்லது தானே போய் சொன்னேன். பைபிள் அப்படி சொல்லுதா? பைபிள் அப்படி சொல்லுகிறதா? நீ நல்லதுக்கு பொய் சொல்லலாம் சொல்லுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாதென்று சொல்ல, அதற்கு மிஞ்சினது பாவமாய் இருக்கிறது. வாசிக்கலாம் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமா நடக்கணும்னா நீ உண்மையாய் இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவனாய் இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவனாய் இருந்த அந்த 6வது மாதத்தில் கர்த்தர் உன்னை பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் அவர் நிரப்ப அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்ல மனமாற மனுபத்திரம் அல்ல, பொய் சொல்கிற தேவனும் இல்லை. அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா வாழ முடியுமா? வாழ முடியும். வாழ முடியலன்னா ஆண்டவரால் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனம் எனக்கு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஹல்லேலூயா. என் பலவீனம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நான் எந்த இடத்துல என்ன செய்வேன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியாமல இங்க வந்திருக்க யாரையும் கர்த்தர் அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. நீ பலவீனமான பாண்டம்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனா உண்மையாய் உன்னால வாழவும் முடியும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றா உண்மையுள்ளவனாய் இரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்வா உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா.
தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்லுவா, அவன் உண்மையுள்ளவன். ஐயா, பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சியா, ராஜாவின் போஜனம் முன்னால் இருக்கையா. ராஜா சொல்லுகிறார், எனக்கு நீ சொப்பனத்தை வெளிப்படுத்தினால் உனக்கு நிறைய வெகுமதிகளை தருகிறேன். தொடமாட்டேன். உண்மையாயிருந்தார் தானியேல். ஹல்லேலூயா. உண்மையா வாழ முடியும். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா உன்னை உண்மையாய் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. உண்மை இல்லாத வாழ்க்கை எனக்குள்ள வரும்போது நான் என்னை சோதித்து பார்க்கணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரா. ஹல்லேலூயா. சிம்சோனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சிம்சோனுக்கு தெரிந்த சிம்சோன் தன்னை விட்டு பரிசுத்த ஆவியானவர் எடுபட்டது சிம்சோனுக்கு தெரியவில்லை. அதுபோலதான் என்ற உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது நான் சோதித்து பார்க்கணும், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா, இல்ல ஆவியானவர் என்னை விட்டு விலகி விட்டாரா என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டிய உண்மையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் ஒரு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சத்தியம் உள்ள ஒரு வாழ்க்கை, உறுதியான ஒரு வாழ்க்கை. ஐயா, கலப்பையில கை வச்சுட்டேயா, நான் திரும்பி பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாமியை 2 பேரும் முத்தம் செய்யலாம். உறுதியா இருக்கிற ரூத்தோ அவர் உத்தமத்தில் உறுதியா இருப்பார். ஹல்லேலூயா. மாமியுடைய அந்த சொல்லு அவளுடைய காதுக்குள் போகாது. ஹல்லேலூயா. உறுதி, உண்மை கிறிஸ்தவங்களுக்கு மிகவும் தேவை. ஹல்லேலூயா. இந்த 6வது மாதத்துல ஒரு தீர்மானம் எடுங்கள், நான் உண்மையாய் வாழ கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஐயா, ₹1,00,000 சம்பாதிக்கிறத விட ₹10,000 வீட்டுக்கு கொண்டு வா, உண்மையா சம்பாதிச்சு கொண்டு வா. ஹல்லேலூயா. ₹1,00,000 பொய் சொல்லி சம்பாதிப்பதை விட ₹1000 உண்மையா சம்பாதித்து பார். அதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை உன் வீட்டில் கொண்டு வரும். அதுல சாபம் இருக்காது, அதுல பாவம் இருக்காது, அதுல வியாதி இருக்காது, அதுல வறுமை இருக்காது. அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. நீ ₹1,00,000 கொண்டு வந்து சாபத்தோடு வைக்கிறத விட ₹5,000 கொண்டு வந்து ஆசீர்வாதத்தோடு வைத்து பார். அது உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மை வேலையா. அல்லேலூயா. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். இந்த மோசே குறித்து வேதம் சொல்லுங்க, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற என்ன பார்த்து, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்ல முடியுமா, என் பிள்ளை இதெல்லாம் உண்மையா இருக்கிறா? இந்த வருஷத்துல ஜனவரியிலிருந்து 5 மாதம் முடிச்சு, ஆராதனையில் எத்தனை பேர் உண்மையா வந்திருக்கிற? ஆராதனைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிற? உண்மை இருந்துச்சா நீ ஆராதிக்கிறதுல? கர்த்தரை தேடுகிறதுல உண்மை இருந்துச்சா? உனக்கு ஜீவனை கொடுத்தாரே, 2 கொரோனாவில் உன்னை பாதுகாத்து 3வது கொரோனாவுக்கு உன்னை தப்புவித்து கொண்டு வந்தாரே, அந்த தேவனுக்காக நீ உண்மையா வாழுகிறாயா? உண்மையா ஆராதிக்கிறாயா? உண்மையாயிரு, நடிக்காத யாருக்காகவும் உண்மையா வாழு. ஹல்லேலூயா. ஜனவரியிலிருந்து இந்த 6வது மாதம் வரைக்கும் நான் ஒரு வாரம் கூட ஆராதனையை மிஸ் பண்ணலையா. நான் ஆராதனைக்கு வந்துட்டேயா, ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வந்து இந்த ஆலயத்தில் நான் ஆராதனை கலந்து கொண்டேயா சொல்ல முடியுமா? உன்னை நம்பித்தானே ஆலயத்தை கொடுத்தார், உன்னை நம்பித்தானே அவர் வந்து இங்க இருக்கிறார். நீ வருவதற்கு முன்பாக நீ வருவன் நம்பிதானே அவர் இங்க வந்து காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறாய். நீ வருவ, என் பிள்ளை ஆராதிக்க வரும், என்னை உண்மையா ஆராதிக்கும், உண்மையா தொழுது கொள்ளும் சொல்லி அவர் உனக்கு முன்பாக எங்க காத்து கொண்டிருக்கிறார். நீயோ அவரை ஏமாத்தி கொண்டிருக்க, உண்மையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற முடியும்? பிள்ளை கல்யாணம் முடியணும், கல்யாணம் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் சபை பக்கம் வரக்கூடாது. உண்மை இருக்கா? இல்ல எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா, எனக்கு குழந்தை கொடுத்துட்டேன்னா நான் ஆண்டவருக்கு அவளை குழந்தை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் ஆலயத்துக்கே வருவதில்லை. என்னை ஆசீர்வதிச்சுட்டேன்னா நான் விட மாட்டேன், ஆசீர்வதிச்சாச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால போறேன். ஒன்றை உண்மை இருக்குதா? உண்மையுள்ள மனுஷன் தான் நான் சொல்றேன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். உண்மையாயிரு, யாருக்காக நடிக்காத.
யாருக்காகவும் எப்பயும் நடிக்காத, ரியலா அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த மோசே பார்வோனுடைய குமாரத்தியின் அரண்மனையில் வாழ்ந்த மோசே அரண்மனை வாழ்க்கையில் உண்மையா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அரண்மனையில கூட இந்த மோசே உண்மையா இருந்தான். ஆண்டவராகிய கர்த்தர் அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். அவன் எங்கும் உண்மையுள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அவன் அரண்மனைக்கு போனாலும் எனக்கு உண்மையா இருப்பான். அவன் அடிமைத்தன வீட்டில் இருந்தாலும் உண்மையா இருப்பான். அல்லேலூயா. உன்னை குறித்து என்ன குறித்து சொல்லணும்? நான் பிச்சைக்காரனா இருக்கும்போது உண்மையா தான் இருந்தேன். நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கும்போது உண்மையா தான் இருந்தேன். உன்னை குறித்து என்ன குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லணும். கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா தலை சுத்திடக்கூடாது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறவருக்கு உன் ஆசீர்வாதத்தை எடுக்கவும் அவரால் முடியும். அல்லேலூயா. கேர்ஃபுல். உண்மை, உண்மையா வாழணும். என்ன கேட்க யாருமே இல்லை, நான் இஷ்டப்பிரகாரம் வாழ்வேன். ஒருவர் இருக்கிறார், கணக்கு கேட்கிறவர் இருக்கிறார், கொடுக்கிறவர் அவர். கேட்கவும் அவரால் முடியும், கேட்பார். கவனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியல. ஆண்டவர் சொல்லிட்டா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஏன் நம்மளால பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற முடியல? ஏன் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களா எனக்கு நிறைவேறல? எந்த விதத்தில் நான் உண்மை இல்லாதவனா இருக்கிறேன்? ஜெபத்திலையா, வேத தியானத்திலையா, ஆண்டவரை ஆராதிப்பதிலையா, இல்ல கர்த்தருக்காக வாழ்வதிலையா, கர்த்தருக்கு கொடுக்கிறதிலையா? கர்த்தருக்காக கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால என்ன காரியத்துல நான் உண்மை இல்லாதவனாய் இருக்கிறேன்? உன்னை நீ பரிசோதித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என்னாகமத்தின் புத்தகம் 12:7, எபிரேயர் 3:2, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். என் தாசனாகிய மோசேயோ, ஐயா மோசே இந்த உலகத்தில் வாழ்ந்தான். மோசேக்கு இந்த புத்தகம் கையில கொடுக்கப்படல, உனக்கும் எனக்கும் இந்த புத்தகம் கையில எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் கையில் இல்லாத நாட்களிலேயே என் மோசையால உண்மையாய் வாழ முடியும் என்று சொன்னா, இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில ஏந்தி கொண்டு இனி இன்னும் பரிசுத்தமாய் வாழாதபடி, உண்மையாய் வாழாதபடி இருந்தால் ஒரு நாளை அவற்றை கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேக்கு பரிசுத்த வேதாகம் கையில் இருந்துச்சா உண்மையா வாழ்ந்தான்னு சொல்றதுக்கு? உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணுவதற்கு யாரும் மோசேக்கு இருந்தாரா? இல்லையே. அந்த காலகட்டத்திலேயே ஒரு மனுஷனால உண்மையுள்ள மனுஷனாய் வாழ முடிந்தது. அல்லேலூயா. ஏயா என்னால உண்மை உள்ளவனா வாழ முடியல? ஏன் வாழ முடியல? எங்கேயோ நான் தவறு பண்ணி கொண்டிருக்கிறேன். என் தவறை சரி செய்யணும். வேதம் சொல்லு பாருங்க, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் அரண்மனைக்கு போனா கூட அங்கேயும் எனக்கு உண்மையா தான் இருப்பான். அல்லேலூயா. அப்படின்னா அரண்மனைனா சும்மாவா? பார்வோனுடைய அரண்மனை, பார்வோனுக்கு பேரன் என்கிற ஒரு அந்தஸ்து சும்மாவா? நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி ஐயா அவர்களுடைய வீட்டில் போய் என்னை கொண்டு போய் விட்டுருந்தாங்க. எவ்வளவு செல்வ சீமானா இருக்க முடியும்? அந்த செல்வ சீமானா இருந்த மோசையை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஏன் நம்மளால இருக்க முடியாது? அவ்வளவு மாட மாளிகை வந்த போதும், அவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை வந்த போதும் அவன் வெறுத்து தள்ள வேண்டியதை வெறுத்து தள்ளினான். அல்லேலூயா. அனித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து தள்ளுவதில் என் மோசே உண்மையுள்ளவனாயிருந்தான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து தள்ளினான் மோசே. ஆகவே தான் அவனை குறித்து வேதம் சொல்லுங்க, அவன் உண்மையுள்ளவன். வெறுக்கிறோமா? இன்னைக்கு பாவத்தை வெறுக்கிறோமா? யாருக்கு தெரியும்? பாவம் சும்மா லேசா செஞ்சுக்கிடுவோம். யார் பார்க்கிறா?
ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக நீயும் நானும் நிர்வாணியாய் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வருகிறது, உண்மையில்லாதவனாய் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்று சொன்னால், ஒரு நாள் வருகிறது, நியாயந்தீர்க்கிற நியாயாதிபதி வருகிறார், ராஜாதி ராஜா வருகிறார். மோசே பார்வோனுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்டவன். அரண்மனை வாழ்க்கைக்கு போன போதிலும் அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், ஐயா நான் கொஞ்சம் எனக்கு வசதி வந்துருச்சு, நான் எப்படி உண்மையா வாழ முடியும்? உன் வசதியெல்லாம் எப்படி சொல்றது, பிச்சை காசு. நான் சொல்றேன், என் மோசைக்கு முன்பாக, அல்லேலூயா, எகிப்தின் அதிபதி பார்வோனுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்ட ஒரு மோசையை குறித்து ஆண்டவர் சொல்லுங்க, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. பார்வோனுடைய வீட்டில் மாத்திரமல்ல, கர்த்தருடைய இருதயமாய் இருக்கிற வீட்டிலையும் அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லணும். ஒரு பழைய ஏற்பாட்டில் வேத புத்தகமே இல்லாத காலத்தில் தேவனுக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மோசையை போல இந்த கால வேளையில் நம்மளும் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 3:2 வாசிங்க பாப்போம். உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மோசே எப்படி இருந்தாரோ அப்படியே எவரும் இந்த தேவனும் தன்னை அனுப்பின பிதாவுக்கு உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். காலவேளையில நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் தப்பு பண்றத யாரும் பார்க்கலையா, நான் உனக்கு முன்னால வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம், உனக்கு முன்னால நல்லா ஆராதிக்கிற போல நடிச்சுட்டு போயிடலாம். அந்த ரங்கத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பயம் இருக்கணும். இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்க ஒவ்வொருவருக்குள்ள அந்த பயம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த ரங்கத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக நான் நிர்வாணமாய் இருக்கிறேன், ஆகையே நான் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொன்னேன், ரெண்டாவது சொன்னேன், இந்த உலகத்துல நான் உண்மையுள்ள வாழ முடியுமாங்கிறதுக்கு 2 நபரத்தை நான் சொல்றேன். நிறைய இருக்குது. இன்னொருவன் தானியேல். பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு, சிங்க கவியில தூக்கி போட்டுருவாங்க, அதுலயும் கூட அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. எடுத்த தீர்மானத்துல உண்மையா இருக்கணும். ஆராயத்துக்கு வந்தா மட்டும் போதா, பாஸ்டர் நல்லா பேசினார், அண்ணன் நல்லா பேசினார், நீ சர்டிபிகேட் கொடுக்கணும், நீ எனக்கு மார்க் கொடுக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் என் மூலமா உன்னை பேச மாட்டார். அல்லேலூயா. இதுல நீ என்ன கற்றுக்கொண்டாய், நீ என்ன இதுல உன்னை சரி செய்ய போகிறாய், உண்மை. தானியேலை குறித்து 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அந்த ராஜா ஒரு சொப்பனம் பார்த்து, ஒரு கை விரலை பார்த்துட்டு அவன் நடுக்கத்தோடு இருக்கும்போது அவன் சொல்லுவான், ராஜ்யத்தில் ஒரு பங்கை கூட எழுதி தாரேன், என்ன வேணாலும் தாரேன். இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒருவன் உண்டோ என்று சொன்னபோது அங்க பிரதானிகள் எல்லாம் சொல்லுவாங்க, தானியேல் ஒருவன் உண்டு. அவன் சொல்லுவான், இந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் கொண்டு போய் குப்பையில கொண்டு போய் போடு. அல்லேலூயா. இது எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும், அதை விட மேலானதை கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை. அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. நான் முந்தானது வாசித்துட்டு வரும்போது தான் ஆண்டவர் அதில் உள்ள சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொன்னா, உண்மை யாரு, இப்படி சில பொக்கிஷெல்லாம் வரும், ஏமாந்து போயிடாத, உண்மை யாரு. சில பேர் இப்பெல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க, கவனமாறு, உண்மை யாரு, சோரம் போயிடாத அப்படின்னு சொன்னார் எனக்கு. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலை குறித்து ஒரு சாட்சி வருகிறது. தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி
முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த. பாருங்களேன், இந்த தானியேல் மேல குற்றம் சாட்டுறதுக்கு பல விதத்துல அங்க இருக்கிற தேசாதிபதிகள்லாம் ஒன்று கூடி, தலைவர்கள்லாம் ஒன்று கூடி இவனை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும், இவனை எப்படியாவது ராஜாவுக்கு முன்பாக இவனை குற்றப்படுத்த வேண்டும், குற்றவாளிக்குள்ள நிறுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவனை குறித்து. அந்த தானியேல் வாழ்ந்த உலகத்துல தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். அந்த தானியேல் ஆராதித்த தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தானியேலுக்கு வேத புத்தகம் இல்லை, இந்த வேதாகமம் தானியேலுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கோ வேதம் நம் கையில் அச்சிட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் இல்லாத நாட்கள்லயே ஒரு தானியேலால, ஒரு மோசையால உண்மையுள்ளவனா வாழ முடியும்னா ஏயா வேத புத்தகத்தை தூக்குற? ஓ வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஏயா உண்மையுள்ளவனா வாழ முடியாது? வேதம் சொல்லுகிறது அது பரிசுத்த வேதாகமோ. அல்லேலூயா. நீ சுமக்கிற வேதாகமோ பரிசுத்த வேதாகமோ. இந்த வேதத்தை நீ சுமந்தா இந்த வேதம் உன்னை ஒரு நாள் சுமக்கும். அல்லேலூயா. இந்த வேதத்தை மறந்தால் அவர் உன்னையும் உன் பிள்ளையும் மறப்பார். வேதத்தை சுமந்து பார், வேதத்தை நேசித்து பார், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார். இந்த வேதம் உன்னை முக்கியப்படுத்தும். அல்லேலூயா. இந்த வேதம் உன்னை கனப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, இந்த தானியேலை குறித்து சொல்லுகிறது, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால். அல்லேலூயா. எதெல்லாம் உண்மையுள்ளவனாய் இருந்தான்னா, நீங்க 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாவின் போஜனத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. பாத்திரத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தான். பரிசுத்தத்தில் உண்மையுள்ளவனா. பரிசுத்தம் நமக்குள் இருக்கிறதா? பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோமா? கரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? கடைசி காலம் எப்படி வாழ்ந்தாலும் கொஞ்சோடு காணிக்க போட்டாப்ல உன் பாவம் மன்னிக்கப்படாது. கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழணும். ஹல்லேலூயா. ஒரு தீட்டில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். தாவீதை போல், தானியேலை போல. தானியேல் உண்மையுள்ளவனாயிருந்தான். அவன் பரிசுத்தத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தான். தீட்டில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அவன் அர்ப்பணிப்புல உண்மையாயிருந்தான். ஹல்லேலூயா. எதற்காக பிடிக்கப்பட்டான் அதுல உண்மை உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு, சிங்கக்கவியில தூக்கி போடணும். என்ன வந்தாலும் நான் கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவுல அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். நமக்கு சின்ன தலைவலி வந்துச்சுன்னா கர்த்தருடைய உறவை விட்டு விடுகிறோம். தானியேல் உறவை விட்டு விடவில்லை. போராட்டம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நிந்தை வந்தாலும், எது வந்தாலும், சிங்கங்களின் கெவியே வந்தாலும் உத்தமத்தில் உறுதியாயிருந்த, உண்மையாயிருந்த தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த தானியேல் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. அல்லேலூயா. யாருக்கு ஜெயம் கிடைக்கும் தெரியுமா? உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் ஜெயம் கிடைக்கும். உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. உண்மையாரு. அல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்துல உண்மையாரு, கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்துல உண்மையாரு. உனக்கு இந்த மனைவி தானா? இந்த மனைவி தான். அந்த மனைவிக்கு உண்மையாரு. இந்த கணவர் தான் அப்படின்னா அந்த கணவனுக்கு உண்மையாரு. வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் பிறர் முகம் பாராம, அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்காம, அடுத்தவன் புருஷனை பார்க்காம, கவனம், உண்மையாரு, போதும் என்கிற மனதோடு இரு. தானியேல் உண்மையாயிருந்தான். அல்லேலூயா. தானியேலுக்கு முன்னாடி போஜனம் மட்டுமா இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். ராஜா அரண்மனையில வெறும் மதுபானம் மாத்திரம் தான் இருந்திருக்குமா? மது இருந்திருக்கும், மாது இருந்திருக்கும்.
ஆனால் எதுவும் தானியேலை தீட்டுப்படுத்தவில்லை. மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. வெறும் மதுபானம் மாத்திரம் தானியேலுக்கு முன்பாக வைக்கப்படல, மாதுவும் இருந்திருக்கும், வேசிகளும் இருந்திருப்பார்கள். ஆனால் எதுவும் தானியேலை தீட்டுப்படுத்தவில்லை. அல்லேலூயா. தானியேல் உதட்டில் தீர்மானம் எடுக்கவில்லை, தானியேல் உள்ளத்தில் தீர்மானம் எடுத்தான். அல்லேலூயா. அதனாலதான் தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் எந்த ஒரு குற்றத்தையும் குறைவையும் காணப்படவில்லை. அல்லேலூயா. கடைசி காலத்துல நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கணும், குறை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிதான் பிசாசு அலைகிறான். பிசாசுடைய அந்த நயவசனத்தில் மாட்டி விடாதபடி இன்னைக்கு கிறிஸ்தவர்களை எப்படியாவது கரப்படுத்தணும், எப்படியாவது வருகையிலிருந்து கர்த்தருடைய வருகைக்கு தடை செய்யணும், கர்த்தருடைய வருகையை விட்டு பிரிக்கணும். இதுதான் பிசாசுடைய திட்டம். அல்லேலூயா. அந்த நயவசனிப்புக்குள்ள போய் மாட்டி விடாதே, மாட்டி விடாதே. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் குற்றம் இல்லாதவனாயிருந்தான், உண்மை உள்ளவனாயிருந்தான், உத்தமத்தில் உறுதியாயிருந்தான். அல்லேலூயா. அந்த தானியேலு அந்த மோசே வாழ்ந்த நாட்களில் தான் நம்மளும் வாழ்கிறோம், அந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அவங்களால ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ முடியும்னா ஏன் என்னால் வாழ முடியாது? அல்லேலூயா. அவங்களுக்கு பரிசுத்தவாவியானவர் வந்து தான் போவார். தானியேல் மேல் பரிசுத்தவாவியானவர் வந்து அமர்ந்தார், இறங்கினார், அப்படிதான் இருக்கும். ஆனால் உன்னோடு அப்படி இல்லை. அவர் என்னென்றைக்கு உன்னோடு இருக்கும்படி தேற்றரவாளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மறந்து போயிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அவ்வளவுதான், இறங்குவார், அவர் செய்ய வேண்டிய செஞ்சுட்டு போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்க பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. அல்லேலூயா. அவர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், அவர் சிலுவையின் இரத்தத்தின் மூலமாய், அவர் பாடுபட்ட அந்த மரணத்தின் ஜெயத்தின் மூலமாய், அவர் மகிமை பொருந்தின பரிசுத்த ஆவியானவராய் தேற்றரவாளராய் என்றென்றைக்கு உன்னோடு இருக்கும்படியாய் அவர் இன்றைக்கு சபையில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார், உனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற அவங்களாலவே உண்மையுள்ளவனாய் இருக்க முடியும்னா, அல்லேலூயா, ஏன் என்னால் இருக்க முடியாது? பக்கத்தில் சொல்லுங்க, ஏன் சிஸ்டர் உங்களால் இருக்க முடியாதா? இருக்க முடியாதா? உண்மை உள்ளவனா இருக்க முடியாதா? உண்மையாரு சொல்லுங்க. உன் கணவனுக்கு கையை பிடி சொல்லு, உன் கணவனுக்கு உண்மையாரு. பக்கத்தில் சொல்லுங்க, உன் மனைவிக்கு உண்மையாரு. கையை பிடி சொல்லு, உன் மனைவிக்கு உண்மையாரு. மனைவியை ஏமாத்தாத, கணவனை ஏமாத்தாத, பிள்ளையை ஏமாத்தாத, பெற்றோரை ஏமாத்தாத, பெற்றோரை ஏமாத்தாத, உண்மையாயிரு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதைத்தான் கொடுக்கணுமா ஆண்டவரே? இதைத்தான் பேசணும். நான் உண்மை வேணும். சரி, நான் சொன்னேன் உண்மையுள்ள மனுஷன். அப்படி 2 மனுஷனை காமிச்சேன். கர்த்தர் மட்டும் என்ன எதிர்பார்க்கிறேன், எதெல்லாம் நம்ம உண்மையா இருக்கணுமா? ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி அப்படி பந்திக்குள்ளாய் நம்ம கடந்து போக போகிறோம். அல்லேலூயா. உண்மையாய் இந்த பந்தியில் வந்து பங்கு பெறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவானின் புத்தகம் 4வது அதிகாரம், அதில் 23, 24வது வசனம். எதில் உண்மையா இருக்கணும்? யோவானின் புத்தகம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23, 24. எதுல உண்மையா இருக்கணும்? உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். போதும், அந்த காலம் இந்த காலம் தான். அல்லேலூயா. பிதாவை எப்படி தொழுது கொள்ளணும் சொல்லுங்க? ஆவியோடும் உண்மையோடும். இன்னைக்கு ஆவி இருக்கு, உண்மை இருக்குதா? ஆவியானவர் உனக்குள் இருந்தா உண்மையும் உன்னோடு கூட இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீ உண்மையா கர்த்தரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. இந்த முழு இரவு ஜெப ஐக்கியத்தில் கூடுகையில் ஒரு டைம் கர்த்தருடைய ஆவியான உனக்கும் எனக்கும் கொடுத்துருக்கா. என்ன டைம்? 9 o'clock. அல்லேலூயா. அந்த டைம்ல நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. உண்மையாய், அந்த வசனம் தொடங்கும்போது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள்
பிதாவை ஆவியோடும் ஹல்லேலூயா. நம்ம யாரோடு தொழுது கொள்ளுகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கணும் போல இருக்கும். ஹல்லேலூயா. முறுமுறுக்க மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தரை பாடணும் போல இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தரோடு பேசணும் போல இருக்கும். வேதம் சொல்லுது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிற பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிற அவர்கள் இப்படியேப்பட்டவராய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. நீ இப்படிதான் அவரை தொழுது கொள்ள வேண்டும், எப்படி வேண்டாலும் தொழுது கொள்ள வேண்டும் என்பது பிதாவுடைய விருப்பம் இல்லை. என் பிதாவுடைய விருப்பம், நான் பிரசங்கிக்கிறேன் தேவனுடைய விருப்பம், இப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்பது பிதாவின் விருப்பமாயிருக்கிறது. அல்லேலூயா. உன் இஷ்டத்துக்கு வந்து தொழுது கொள்ளுகிறது, இது மடமும் கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது, இப்படித்தான் என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மனு கொடுக்க போனா 10 மணிக்கு மனு கொடுக்க போனா 10:30க்கு போனா அங்க மனு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்கூலுக்கு 8 மணிக்கு கார்னேஷன் ஸ்கூலில் போய் கையெழுத்து போடணும்னா 8:10க்கு போய் கையெழுத்து போட்டால் அங்கே செல்லாத அன்னைக்கு டீச்சருக்கு வேலை கிழிஞ்சிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் 9 மணி ஆராதனைக்கு 10 மணி 10:30 10:45 11 மணி. சிலவர் இன்னைக்கு சொல்லிட்டேன் அடுத்த வாரம் வரமாட்டாங்க. என்னன்னு கேட்டால் நீங்கள் வைவேங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வரல. சிலவர் வர்றதே இல்லை. நான் சொல்றேன், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தொழுது கொள்ளுதலாய் நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிறது இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ லேட்டா வர வர உனக்கு வருகிற ஆசீர்வாதமும் லேட்டா தான் வரும். அல்லேலூயா. ஆமாம், அதில் சொல்றதுல நான் பெருமைப்படுகிறேன். உனக்கு வருகிற ஆசீர்வாதம் லேட்டா தான் வரும். நீ மட்டும் ஆண்டவர் சமூகத்துக்கு லேட்டா வருவ, உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் அவன் தலையில வந்து போட்டுருமாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தொழுதுகொள். யாரு கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ இல்லையோ, நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தரை நான் உண்மையை ஆராதிப்பேன். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். முத துவக்க ஜெபம், முத பாட்டு, 2வது பாட்டு ஆராதனை, துதி ஆராதனை. வந்து அமர்ந்திருந்து பார். ஆவியானவர் இடைபடும். ஆவியானவர் எப்ப வேணாலும் இடைபடுவார். செய்தி நேரத்துல தான் இல்ல, ஆராதனையில் இடைபடுவார், பாடல்ல இடைபடுவார், ஜெபத்துல இடைபடுவார். ஏதோ ஒரு காரியத்துல இன்னைக்கு என்னோடு கர்த்தர் பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு வரணும். அல்லேலூயா. அந்த ஆராதனை தான் உனக்கு பிரோஜனம் உள்ள ஆராதனையா இருக்கும். அல்லேலூயா. இப்ப என்ன 2 பாட்டு படிச்சிருப்பாங்க, பையா போவோம். இப்பதாமா 2 ஆராதனை நடத்திருப்பாங்க, பையா போவோம். இப்பதான் செய்திக்குள்ள போயிருப்பாரு. அப்படியே அவர் செய்தி கொடுக்குமா அப்படியே உள்ள போயிடுவோம். அதில் தொழுது கொள்ளுகிறது உண்மையா தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் பேசலை. நான் பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அல்லேலூயா. உனக்கு எனக்கும் வாய்க்கால் வரப்பு சண்டையோ இல்லை சொத்து சண்டையோ இல்லை உங்களை பேசுறதுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர்னா அவர் அப்படித்தான். அல்லேலூயா. அவர் டிசிப்ளின் உள்ளவர். உலகத்துல இருக்கிறவனுக்குள்ளே டிசிப்ளின் தேவைன்னா கர்த்தரை ஆராதிப்பதுக்கு உனக்கு ஒரு டிசிப்ளின் தேவை. கர்த்தரை ஆராதிக்கிறதுல உண்மை இருக்கணும். அல்லேலூயா. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். 24 மூப்பர்களும் கேராபீன்களும் சேராபீன்களும் கோடி கோடியான தேவதூதர்களும் முகத்தை மூடிக்கொண்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிற தெய்வம். அவர் உங்க துதி இல்லை, என் துதி இல்லை, அவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாடணும், உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல்
போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஓ ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ, உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே, உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே சொல்லுங்க, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோ, 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 துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா துதிக்கிறோ ஆமென் துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக
துதிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு துதியின் அபிஷேகம், ஒரு துதியின் அபிஷேகம், ஒரு துதியின் அபிஷேகம். அவர்கள் துதி செய்த போது அவர்களுக்கு விரோதமாயிருந்த அந்த எதிரியின் கூட்டங்களை கர்த்தர் சங்கரித்து போட்டது போல துதிக்கும் போது அந்த அபிஷேகத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா துதிக்கிறோ, கூடி துதிக்கிறோ. அவர் துதிக்கு பாத்திர, அவர் உண்மையா துதிச்சுப்பா. பிதாவை தொழுது கொள்ளுகிறவன் ஒரு ஆவியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவரை துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டா படிக்க கூடாது. எந்த ஒரு பாட்டை இங்க பாட்டா படிக்காதீங்க, கண்ணை மூடி ஆராதிச்சு பாருங்க. அல்லேலூயா. இது எழுதின பாஸ்டர் இறந்துட்டாங்க. அவங்க இறந்து 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அருமையான ஒரு தேவனுடைய தாசன். துதியுங்கள், உண்மையா அவரை தொழுது கொள்ளுங்க. எப்படி தொழுது கொள்ளணும்? உண்மையாய் தொழுது கொள்ளும். அல்லேலூயா. யாருக்காகவும் கர்த்தரை தொழுது கொள்ளுறதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே செய்யாதீங்க. அல்லேலூயா. என் பக்கத்தில் அவங்க நிற்கிறாங்க, என் பக்கத்தில் அவங்க என்ன பார்த்துருவாங்க, இவங்க பார்த்துருவாங்க. நீ குழியில் கிடக்கும்போது, நீ சாக்கடையில் கிடக்கும்போது அவங்க உன்னை பார்க்கலையே, அவர் தானே உன்னை பார்த்தாரு, அவர் தானே உன்னை தூக்குனாரு, அவர் தானே உன்னை தூக்கி எடுத்தாரு. நீ ஒண்ணு கொள்ளாம இருக்கும்போது அவங்க உன்னை பார்க்கலையே, அவர் தானே உன்னை பார்த்தாரு. அவரை உண்மையாய் தொழுதுகொள், அவரை உண்மையா ஆராதி, அவரை உண்மையா உயர்த்து. முதலாவது தொழுது கொள்ளுகிறதுல உண்மை, இரண்டாவது கூப்பிடுகிறதுல உண்மை. சங்கீதம் 145:8-18 இப்படி சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாய். கூப்பிடுகிறதுல 2 கூப்பிடுதல் இருக்கு. சாதாரணமாகவும் கூப்பிடலாம், உண்மையாகவும் கூப்பிடலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உண்மை. 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். பாருங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஒரு கூட்டம் அவரை நோக்கி கூப்பிடுது, அந்த கூட்டத்தில் நீ இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவரை கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா போய் கூப்பிடும் ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் ஈஸ்டர் வந்தா கூப்பிடும், ஒரு கூட்டம் தேவைக்காக கூப்பிடும், ஒரு கூட்டம் பிரச்சனை வந்தா கூப்பிடும், ஒரு கூட்டம் போராட்டம் வந்தா கூப்பிடும். கூப்பிடுகிற யாவருக்கும் அவங்களுக்கும் அவர் சமீபமாக தான் இருக்க. அவர் கூப்பிட்டா கேட்கத்தான் செய்வார். அல்லேலூயா. ஆனா அதை விட இன்னொரு கூப்பிடுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீ தொழுது கொள்ளுகிற எப்படி உண்மையாக தொழுது கொள்ளணுமோ அப்படி நீ கூப்பிடுகிறதுலையும் உண்மையாக கூப்பிடணும். அல்லேலூயா. 2 கூட்டத்தார் கூப்பிடுறாங்க. ஒரு கூட்டம் தேவைக்காக கூப்பிடுற கூட்டம், நீ தேவையே அவர் தான் சொல்லி கூப்பிடுற கூட்டத்துக்குள்ள நீ வர வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். நான் தேவைக்காக அவரை தேட மாட்டேன், என் தேவையே அவர் தான். ஹல்லேலூயா. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் ராஜனே, அந்த வானம் பூமி ஆளும் தெய்வம் நீங்க தானப்பா. இந்த உடலில் உயிர் ஒட்டி இருப்பது கிருபதானப்பா. இந்த வானம் பூமி ஆளும் தெய்வம் நீங்க தானப்பா. இந்த உடல்
உடலில் உயிர் ஒட்டி இருப்பது நீங்க தானப்பா. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வான பூமி ஆளும் நீங்கதான். இந்த உடலில் உயிர் உள்ளவர பாடல் நீங்கதான். இந்த வான பூமி ஆவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிரில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். ஹல்லேலூயா. தேவை அவராதான் இருக்கணும். தேவையை விட உன் தேவன் உனக்கு தேவையா இருந்தால் போதும். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற உண்மை, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? சமீபமாய். சமீபமாய். சமீபம்னா போய் தள்ளியா பக்கத்துல. ஹல்லேலூயா. கூப்பிடுறதுல உண்மையா கூப்பிடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கூப்பிடுறதுல உண்மையா கூப்பிடு. ஹல்லேலூயா. ஏதோ கூப்பிடணுமே, ஏதோ இயேசுவேன்னு கூப்பிடணுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன ஒரு ஃபாதர் வந்திருந்தாங்க, ஒரு சர்ச்சு டெடிகேட்டுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் போயிருந்தேன், ஃபாதர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அவர் எப்படி கூப்பிட்டு இருந்தா தெரியுமா? நன்றிப்பா, தேங்க்யூப்பா, இயேசுவே தேங்க்யூப்பா, 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 அதில் ஃபுல்லாக தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஃபாதர் எந்த நேரமும் தேங்க்யூப்பா, ஜீசஸ் தேங்க்யூ அப்பா. எப்படி சொல்றாரு ஃபாதர்? ஃபாதர் எப்படி சொல்றாரு? தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா, ஜீசஸ் தேங்க்யூ அப்பா. அவர் இப்படி நிற்கிறார், நான் எங்களுக்குள்ள உட்காந்துருக்கிறேன். எங்களுக்குள்ள நின்றுட்டு தான் பிரசங்கம் பண்ணுறேன். அவருக்கு பின்னால் உள்ள சேரில் உட்காந்து அப்படியே இந்த மகிமையில் உட்காந்துருக்கிறேன். எனக்கு ஒரு 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 பொறாமை. இந்த ஃபாதர் இப்படியே துதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ அப்பா. அவர் அப்படிதான் ஒரு செல்லம்மா தேங்க்யூ அப்பா அப்படியே துள்ளுறாரு, அப்படியே துள்ளுறாரு, அப்படியே அப்படிங்கிறாரு, அப்படிங்கிறாரு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படி கூப்பிட்டுட்டே இருங்களேன். தேங்க்யூ அப்பா, ஜீசஸ் தேங்க்யூ அப்பா. கூப்பிடு. ஹல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கே ஆகாரம் கொடுக்க அவருக்கு தெரியல. அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட உனக்கு ஏன் என் ஆண்டவரால செய்ய முடியாது? கூப்பிடு. உண்மையா கூப்பிடு. உண்மையா கூப்பிடு. உண்மையா கூப்பிடு. பணம் இருந்தாலும் கூப்பிடு, பணம் இல்லாட்டாலும் கூப்பிடு. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, ஜீசஸ் தேங்க்யூ அப்பா. ரீகன் கோமஸ் பாஸ்டர் அன்னைக்கு அப்படி தான் பேசிட்டே இருந்தார். தேங்க்யூ அப்பா, ஜீசஸ் தேங்க்யூ அப்படின்ட்டே இருந்தார். அதனால தான் அவர் பாடுற பாட்டில் அப்படி ஒரு உயிர் இருந்துச்சு. ஆத்துமா பாடுதே ஆத்துமனேசரை. ஆமா, கூப்பிட்டுட்டே இருங்களேன். எப்பொழுதும் அவரை கூப்பிட்டுட்டே இருங்களேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, ஜீசஸ் தேங்க்யூ அப்பா, ஜீசஸ் தேங்க்யூ அப்பா. கூப்பிடு. வேதம் சொல்லுங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? சமீபமா இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், அருகாமையில் இருக்கிறார். கூப்பிடு, கூப்பிடு. இந்த நிஜாய் இன்னும் ஒரு முஸ்லீம் சகோதரர் இருக்கிறார். அவர் நம்ம சர்ச்சை கூப்பிட்டுட்டே இருக்கேன். முழு ஜோத்துக்கு நாளைக்கு மேலே வந்தார். அவர் நீங்கள் அவர்
பேர் எனக்கு சரியாக வரல, ஒரு இளவட்ட பையன், நம்ம முழுரஞ்ச வழக்கத்தில் கூட அடிக்கிறத போஸ்ட் பண்ணுவார். ஒரு முஸ்லீம், அவங்க குடும்பம் தான் அந்த ஓதுற குடும்பம். உங்கள் தென்காசியில் அந்த கோயிலெலாம் ஓதுறதுவங்க அவங்க குடும்பம் தான், பெரிய குடும்பம். அதுலேருந்து ரசிக்கப்பட்டவர். அவர்கிட்ட முழுவச்சத்துக்கு வந்துக்கும்போது சொன்னார், அவர்கிட்ட கார் ஓட்டு போகிறாராம். அவர் சொல்லும்போதே சொன்னார், அழுதுட்டார். அவர் வந்திருக்கும் போது முழுவச்சத்தில் சொன்னார், இன்றைக்கி இன்னென்னவரெலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி கத்தர் பேர் சொன்னாராம். அப்போ தான் சொன்னார், அப்போல்லாம் நிறைய பேர் வந்தாங்க, அவங்க பேரெலாம் சொன்னார். இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்திருக்கனால எல்லாம் கை வைத்தினாங்க, எனக்கு ஆண்டவர் பேர் சொல்லி தான் எங்கள் கூட்டு வந்தார் அப்படின்னார். நல்ல ஒரு அருமையான சகோதரன். அவர் சொன்னார், ஒரு முறை கார் ஓட்டு போனாராம். அவர் சொல்கிறார், நீ நம்ப மாட்டேயா, நீ நம்பாட்டா போயா, அப்படி தான் பேசும்போது சொன்னார், நீ நம்பாட்டா போயா, எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவை பற்றி அப்படின்னார். ஒரு முஸ்லீம், அவங்க குடும்பம்லாம் இன்னும் முஸ்லீமில் தான் இருக்காங்க. அவர் சீக்கிரமாக இங்கே கூப்பிட்டுருக்கேன், ஒரு சண்டே வருவார். அவர் பாருங்கள், அவர் பேசும்போதே எடுத்துக்கூட்டலாம் பேச மாட்டார். அவர் சொன்னார், ஒரு முறை கார் ஓட்டு போனாராம், பக்கத்தில் ஜீசஸ் உட்காந்துருக்கிறாராம். இது நடந்தது. அவர் சொன்னார், நீ நம்பாட்டா போயா அப்படின்னார். பக்கத்தில் உட்காந்துருக்கிறாராம். இவர் கார் ஓட்டே போகிறாராம். அவர் பக்கத்தில் உட்காந்து அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாராம். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கா, மென்மையான குரலில் பேசினாராம். காகத்தை கூப்பிட்டாராங்க, வா அப்படின்னாராம். காகம் வந்து காருக்குள்ளே வந்துச்சான். நடந்ததை சொல்கிறேன். காகம் காருக்குள்ளே வந்துச்சான். சாப்பிட்டையா, உனக்கு சாப்பாடெலாம் கிடைச்சா அப்படின்னு கேட்டாராம். குருவி இருக்குல்ல, சிட்டுக்குருவி, அந்த குருவியெல்லாம் கூப்பிட்டாராங்க, வா அப்படின்னாராம். எல்லாம் வந்துச்சான். அதனால கேட்டாராம், உங்களுக்குலாம் ஆகாரம்லாம் கிடைச்சா அப்படின்னாராம். கிடைச்சி. சரி போங்க. அவர் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன், அவர்களையே விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உன்னை விசாரிக்காமல் எப்படி இருப்பார்? அவர் சொல்லும்போது சொன்னார், போயா, நீ நம்மளாம் போயா. உன்னையா கூப்பிட்டு கேட்கிறாரியா, சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு. உன்னை எப்படியா கேட்காம இருப்பாரு? கூப்பிடு, உண்மையா கூப்பிடு, தாகத்தோடு கூப்பிடு. ஹல்லேலூயா. அருகாமையில் தான் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. இப்போ நான் பேசி கொண்டிருக்கும்போது கூட பக்கத்தில் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ உண்மையாக கூப்பிடு, இந்த வார்த்தையை கேட்டு உண்மையாக கூப்பிடு. பாவம் செய்யாத எவனுமே இல்லையா? பாவம் செஞ்சவன் தான் எல்லாரும். பாவிகளை தேடிதான் கிறிஸ்து இயேசுவுக்கு வந்தார். ஆனால் பாவத்தில் நீ வாழ்வதை தேவன் வெறுக்கிறார். உன் பாவத்திலிருந்து நீ விடுதலை பெறணுங்கிற தேவனுடைய விருப்பம். கூப்பிடு உண்மையா. ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாருன்னு கேளு. உனக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னை பாவியில தள்ள மாட்டார். உன் பாவத்தை வெறுப்பார். உன்னையும் அவர் நேசிக்கிற தகப்பனாக இருக்கிறார். கூப்பிடு உண்மையா. அப்படி ஒரே ஒரு மனுஷன் கூப்பிட்டான், பத்திமை குருடன் கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? உண்மையா கூப்பிட்டான். ஹல்லேலூயா. உண்மையா கூப்பிட்டா உனக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அவனுக்கு சூழ்நிலை எல்லாம் சொல்லிச்சு, கூப்பிடாத, அதட்டினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அவன் உண்மையா கூப்பிட்டான். ஹல்லேலூயா. உண்மையா கூப்பிடுறவங்களுக்கு கர்த்தர் சமீபமாய் வருவார். ஹல்லேலூயா. தூரமா போன இயேசு பத்திமேயின் உண்மையான கூட்டத்தை கேட்டு அவர் நின்று, அந்த வசனம் அழகா சொல்லும், அவர் என்ன செஞ்சாராம்? நின்று. ஃபர்ஸ்ட் என்ன செய்தார்? நின்று. அந்த வசனம் அப்படி போட்டிருக்கா, நின்று. நிப்பாட்டிடுச்சு. உண்மையா கூப்பிட்ட போது, ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது நடப்பாரு, ரெண்டாவது கூட்டம் அவர் நின்று அவனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்வார். இருக்கா? அப்படி இருக்கா? நின்று அப்படின்னு இருக்கும். லூக்கா தானே? லூக்காவின் புத்தகம் 18வது அதிகாரம், அதில் பாருங்க, இயேசு நின்று அப்படின்னு போட்டிருக்கும். உண்மையா கூப்பிட்டா கர்த்தர் நிற்பார். உனக்காக நிற்க வேண்டியவர் நிற்பார். உனக்காக எவன் நிற்கிறான் இல்லையோ, உண்மையா கூப்பிட்டா அவர் நிற்பார். உனக்காக நீ கடன்ல இருக்கும்போது சொந்தக்காரன் வேணா ஓடுவான், என் ஆண்டவர் உனக்காக கூட நிற்பார். உன் போராட்டத்தில் உனக்காக நிற்பார். உன் பாடுகளில் உனக்காக நிற்பார். உன் பலவீனங்களில் உனக்காக நிற்பார். உன் போராட்டத்தில், உன் பிரச்சனையில உனக்காக இயேசு நிற்பார். நீ உண்மையா கூப்பிட்டா என் ஆண்டவர் நிற்பார். இயேசு நின்று. ஹல்லேலூயா. அவனுடைய வார்த்தை இயேசுவை நிப்பாட்டிச்சு பாருங்களேன். அதான் சொன்னேன், உண்மையா கூப்பிடணும். ஹல்லேலூயா. எப்படி கூப்பிடணும்? உண்மையான கூப்பிடுதல் இயேசுவை நிற்க வேண்டிய இடத்துல நிற்க வைக்கும். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிங்க? எனக்காக இயேசு நான் உண்மையா கூப்பிட்டா நிற்பார். சமீபமா மாத்திரம் நிற்க மாட்டார், எனக்காக நிற்பார். ஹல்லேலூயா.
இப்ப நடந்து போய்கிட்டு இருக்கிறவரு அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே. மறுபடியும் அவர் நடந்துகிட்டே இருக்கிறாரு. வேதம் சொல்லுங்க, மறுபடியும் முன்னிலும் அதிகமாய் உண்மையாய் அவர் என்ன செஞ்சான்? கூப்பிட தொடங்கினான். அல்லேலூயா. லூக்கா 18:37-38. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவர் என்ன செய்யல? கேட்கல. அல்லேலூயா. இயேசுவை கூப்பிடுகிற பிரகாரமாய் கூப்பிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கேட்காத மாதிரி போய்கிட்டே இருக்கிறாரு. அடுத்த வசனம் சொல்லுது, அவங்க கூட உள்ளவங்களாம் அதட்டுறாங்க, கூப்பிடாத, நாங்க தான் கூடுவோம், நாங்க தான் இயேசுநாதருக்கு சொந்தக்காரங்க, நாங்க தான் இயேசுநாதருக்கு சீசர்கள், நாங்க தான் அவருக்கு அவரு இவரு. அவன் அதெல்லாம் பார்க்கல. நீ எவரா வேணாலும் நான் அவரை கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. என் பிரச்சனை எது வேணாலும் இருக்கட்டும், என் போராட்டம் எது வேணாலும் இருக்கட்டும், என் பாடு எது வேணாலும் இருக்கட்டும், நான் என் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறத நிறுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. நான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். பாட பார்த்து, பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து ஜெபத்தை நிப்பாட்டாத. ஹல்லேலூயா. முன்னிலும் அதிகமா ஹல்லேலூயா கூப்பிடு. ஹல்லேலூயா. பிரச்சனை வருவதுக்கு முன்பாக 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியா, பிரச்சனை வந்தக்கிறது 4 மணி நேரம் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. கூப்பிடு. நீ அப்படி கூப்பிடும் போது இயேசு என்ன செய்வார்? நிப்பார். எனக்காக என் இயேசு நிப்பார். ஹல்லேலூயா. யார் எனக்காக நிற்கிறாங்களே இல்லையோ, நான் ஆராதிக்கிற தெய்வம் என் சத்தத்தை கேட்டு எனக்காக நிப்பார். எதை சொல்லுது? இயேசு நின்று அவனை தம்மிடத்துக்கு அழைத்து வர சொன்னார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக கூப்பிடுகிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய? நிற்கிறது மாத்திரமல்ல, அவர் உனக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். காரணம் உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும், நல்லா வாசிக்கணும். ஒவ்வொரு எழுத்துக்கும் அவ்வளவு அர்த்தம் இருக்கு. இயேசுவை கூப்பிட சொன்னாங்க, இயேசு கூப்பிட்டார். அவ்வளவு இல்ல, இயேசு நின்றார். உண்மையாய் கூப்பிடுறவனுக்கு கர்த்தர் நிற்க வேண்டிய இடத்துல நிற்பார். உனக்கு அவர் துணையாய் நிற்க வேண்டிய இடத்துல நிற்பார். அல்லேலூயா. உனக்கு அரணாய் நிற்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் நிற்பார். நிற்க வேண்டிய இடத்துல என் இயேசு நிற்பார். இங்கே பத்திமைக்காக என் இயேசு நின்றார். பத்திமைக்காக நின்றவர் உனக்காக நிற்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 காரியம் இருக்கு, சொல்லட்டுமா? உண்மையே முடியல, உறுதியை வேற தொடங்கணும். எப்படி தொடங்க போறேன் அடுத்த வாரம் சொல்றேன். கொஞ்சம் உறுதியை குறித்து அடுத்த வாரம் பேசுறேன். அல்லேலூயா. உண்மையா கூப்பிட்டா கர்த்தர் நிற்பார். சொல்லுங்க, உண்மையா கூப்பிட்டா நிற்பார். அல்லேலூயா. உன் போராட்டத்தில், உன் பாடுகளில், உன் நிந்தையில், உன் அவமானத்தில், உன் பிரச்சனையில் இயேசுவை உண்மையாக கூப்பிட்டு பாரு. அவர் நிற்க வேண்டிய இடத்துல நிற்பார். அல்லேலூயா. என்ன இயேசு கேட்காத மாதிரி இருக்கா? என் பிரச்சனைலாம் இயேசுக்கு கேட்காதா? இயேசுக்கு தெரியாது, எல்லாம் தெரியும். இந்த பாதையில் போறது இயேசுக்கு தெரியும். இந்த பிரச்சனையில் இருக்க இயேசுக்கு தெரியும். இந்த போராட்டத்தில் இருக்க இயேசுக்கு தெரியும். அவருக்கு தெரியாம உன் வாழ்க்கையில எதுவும் நடக்காது. ஆனா நீ உண்மையா கூப்பிடணுங்கிறது அவருடைய விருப்பம். அல்லேலூயா. உண்மையா கூப்பிட்டு பார், அவர் நிற்க வேண்டிய இடத்துல நிற்பா. அல்லேலூயா. உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவை இது யாருக்காகவோ கர்த்தர் அனுப்பப்படுகிற வார்த்தை. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அவை தீமைக்கானவைகள் அல்ல. நீ தீமை நினைச்சுக்கிட்டு இருக்க, தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் நான். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு நின்று அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவேன். தீமையை நன்மையாய் மாற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நிற்பார். எத்தனை விசுவாசிக்கு எனக்காக இயேசு நிற்பார்? அல்லேலூயா. இயேசு எனக்காக நிற்பார்.
என் பிரச்சனைக்காக நிற்பா. என் பிரச்சனையில் யார் நிற்கிறாங்களோ இல்லையோ என் கூட என் இயேசு எனக்காக நிற்பா. என் போற இடத்துல எவன் நிற்கிறானோ இல்லையோ இயேசு எனக்காக நிற்பா. உலகமே எனக்கு விரோதமா எழும்பினாலும் அவர் நிக்க நினைச்சிட்டான்னா அவரை தடுக்க ஒருவனால முடியாது. அவர் நிற்பா, அவர் நிற்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. பத்திமேய்க்காக நின்றவர் இந்த காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் உன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காகவும் உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்த கவலையோடு வந்திருக்கிற உனக்காக என் இயேசு நிற்பான். ஆமா, எதிர்பார்த்திருக்கிற உனக்காக என் இயேசு நிற்பா. உனக்காக இயேசு எவன் நிற்கிறான் இல்லையோ, சொந்தக்காரன் நிற்கிறான் இல்லையோ, உன்னை புடுங்கிட்டு நினைக்கிறான் இல்லையோ, இயேசு நிற்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தொழுது கொள்ளுகிற உண்மை, இரண்டாவது சொல்லுங்க. முதலாவது தொழுது கொள்ளுகிறதுல உண்மை, இரண்டாவது கூப்பிடுறதுல உண்மை. அல்லேலூயா. மூன்றாவது பொருத்தனையில உண்மை. சொல்லுங்க, பொருத்தனையில உண்மை. நாலாவது கொடுக்கிறதுல உண்மை. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு கொடுத்தார். உண்மை. இந்த ஜனங்கள் மேல் வைத்து இந்த பாசம், செல்ல குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி தந்து உண்மையை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் உண்மை உள்ளவர். நமக்கு ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளை வந்துருச்சுன்னா, ஒரு பிள்ளை கொஞ்சம் சொன்னடி கேட்காம இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை என்ன செய்வோம்? இது இயேசுக்கு கொடுத்ததேன், இது கடிச்சு போட்டதை, இது தேவனுக்கு கொடுத்ததேன். பெஸ்ட்டான பிள்ளை வந்துச்சுன்னா இதை வேலைக்கு விட்டுருந்தேன். அது கடைசி தறி கட்டு ஒன்றுக்கு உன் பேரை நாரடிச்சு போயிடும். அல்லேலூயா. பெஸ்டானதை தேவனுக்கு கொடு, பெஸ்டானவரை தேவனுக்கு கொடு. சொல்றேன், பொருத்தனையில் உண்மை. பொருத்தனை உன் வாய் விட்டு ஒரு பொருத்தனை கர்த்தருக்கு செஞ்சுட்டேன்னா அந்த பொருத்தனை விட்டு மாறவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொருத்தனையை நிறைவேற்ற முடியாதபடி எதிர்த்து எது வேணாலும் வரலாம். அல்லேலூயா. ஆனா நீ பொருத்தனையில உண்மையாயிரு. அல்லேலூயா. பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4:5, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்தால் அது என்ன செய்யணுமா? உண்மையாக செய்யணுமா? வாசிங்க, பிரசங்கி 5:4-5. 5ஆம் அதிகாரம் 4:5. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடலில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது உனக்கு நலம். நலம். அல்லேலூயா. உன்னை யாரும் ஆண்டவருக்கு இந்த காரியத்தில் பொருத்தனை பண்ணி யாரும் சொல்லல. நீ பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை தாமதம் இல்லாமல் கர்த்தருக்கு செலுத்து. அல்லேலூயா. நீ பொருத்தனையை தாமதம் பண்ண உனக்கு வருகிற ஆசீர்வாதமும் தாமதமாய் வரும். அல்லேலூயா. ஒரு பிள்ளையுடைய படிப்பு செலவை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி ஒருவேளை நீ பொருத்தனை பண்ணிருப்ப, உனக்கு அதெல்லாம் முடிஞ்சு உன் பிரச்சனைலாம் முடிஞ்சதை மறந்துருப்பேன். நினைச்சுப்பா, அந்த பொருத்தனையை செய்ய நிறைவேற்று. அல்லேலூயா. நான் அந்த மிஸ்டரி ஊழியத்துக்கு நான் தாங்குறேன்னு பொருத்தனை பண்ணிருப்பேன். 2 மாதம் பொருத்தனை பண்ணிருப்பேன். 3ஆம் மாதம் உனக்கு உன் பாடு வந்தோட பொருத்தனையை நிறைவேற்றாம இருப்பேன். பொருத்தனை பண்ணிட்டு பொருத்தனை செய்யாமல் இருப்பது பாவம். அதுக்கு பதில் நீ பொருத்தனை செய்யாமல் நேர்த்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கணும். நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம். நலம். யாரும் கேட்கல ஆண்டவருக்கு இதை செய்ய அதை செய்யணும். அல்லேலூயா. நீ பொருத்தனை பண்ணியிருந்தா அந்த பொருத்தனை என்ன செய்யணும்? அல்லேலூயா. நீதிமொழிகள் 20:25. உண்மை, பொருத்தனையில் உண்மை. நான் வாய் விட்டு கர்த்தருக்கு இதை செய்யறேன்னு சொல்றேன்னா உனக்கு உயிரே போனாலும் உன் உயிர் போற வரைக்கும் கர்த்தருக்கு அதை செய்துதான் ஆகணும். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும், நீதிமொழி 20:25. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். அல்லேலூயா. பொருத்தனை செஞ்சுட்டு யோசிக்க கூடாது. அல்லேலூயா.
அதுக்கு பதில் பொருத்தனை செய்யாமல் இருப்பது நலம். அல்லேலூயா. பொருத்தனையில் உண்மையாக இருக்கணும். அதில் ஒரு மனுஷன் உண்மையாக இருந்தால் அவன் பேர் எப்தா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் நான் அதை எடுக்க விரும்பலை. எப்தா பொருத்தனை பண்ணா. என்ன பொருத்தனை பண்ணா? நான் எதிரிகளோடு போய் சண்டை போட போகிறேன். நான் சண்டை போட்டு வரும்போது எனக்கு முன்பாக எது வருகிறதோ அதை கர்த்தருக்கு என்ன செய்வேன்? பலி செலுத்துவேன். நான் எப்தாவுடைய பொருத்தனை. ஆனா எப்தாவுக்கு தெரியாது பலி செலுத்த. யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது தான் மகள் தான் அங்கே வருவாள் என்று சொல்லி எப்தாவுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. யுத்தத்தில் ஜெயம் எடுத்து வரும்போது ஒரே ஒரு மகள், செல்ல மகள், தாளாட்டி சீராட்டி வந்த மகள் எப்தாவுக்கு எதிர்கொண்டு நடனமாடி வந்தாள். எப்தாள் சட்டையை கிழித்துக் கொண்டு, ஐயோ நான் தேவனுக்கு பொருத்தனை செய்து விட்டேனே என்று சொல்லும்போது அந்த மகள் சொல்வாப்பா, நீ செய்த பொருத்தனையை நிறைவேற்று. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எப்தா தன்னுடைய ஒரே மகளை தேவனுக்கு பலியாய் பொருத்தனையை நிறைவேற்றினான். அதனால தான் அவன் எப்தா. அல்லேலூயா. நேரம் இல்லைனால சுருக்கமாக சொல்றேன். அல்லேலூயா. பொருத்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதோ ஒரு காரியத்தில், நான் என்ன காரியத்தில் பொருத்தனை பண்ணியிருக்கணும் அந்த பொருத்தனையை நீ நிறைவேற்றியே ஆகணும். சில பேர் குழந்தை கிடைக்காம இருக்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தனா உங்கள் ஊழியத்துக்கு பிள்ளை வந்துருச்சுன்னா கொஞ்சம் அழகா இருந்துச்சுன்னா அது மறந்துடுவாங்க. அந்த பிள்ளைக்கு சீக்கா இருக்கும், அந்த பிள்ளை தறிகட்டு வாழும், பொருத்தனை மறந்துருப்பான். அல்லேலூயா. கவனம். பொருத்தனை பண்ணுவதற்கு முன்பாக 1000 தடவை யோசி, இதை நம்மளால செய்ய முடியுமா? வட மாநிலத்துக்கு மிஷினரிகளை அனுப்பியிருக்கிறோமே, பொருத்தனை பண்ணிருக்கோம் தெரியுமா? நாங்கள் மாசம் இத்தனை ஊழியர்களை தாங்குவோம், பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். அவங்க சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பொருத்தனை மீறாத. பொருத்தனை மீறக்கூடாது. பொருத்தனை மீறுகிறது பாவம். அல்லேலூயா. பொருத்தனை செய்யணும், பொருத்தனை அப்படியே நிறைவேற்றணும். அல்லேலூயா. கடந்த நாட்கள் நான் அப்படியே ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ திடீர்னு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் காசு இருந்துச்சுட்டேன். இப்போ ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தை வர சொல்லி முந்தானத்து நடந்தது. உட்காந்து அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த தம்பிகிட்ட 2-3 மிஷினரி காசு கொடுத்தேன். கொடுத்து இன்னும் கொஞ்சம் காசு இருந்துச்சு. அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போது எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு புது வரவு, எங்கள் பேத்தியாக பிறந்திருக்கிறா. அப்போ என் மைண்டுக்கு வந்தா. பிறந்து இப்போ தான் பிறந்திருக்கா, 10 நாள் 15 நாள் தான். அது அவள் பேரில் ஒரு மிஷினரியை தாங்கணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆவியில் ஒரு ஏவுதல் இருந்துச்சு. உடனே அந்த தம்பிகிட்ட ஒரு மிஷினரி எவ்வளோடா பண்ணேன், 4000 ரூபான்னு சொன்னான். அவன்கிட்ட கொடுத்துட்டு யார் பேரில் பாஸ்டர் எழுதணும்னு சொன்னான். நான் சொன்னேன், அவள் பிறந்த உடனே ஒரு மிஷினரியை தாங்குற ஒரு மிஷினரியாக இருக்கணும். அல்லேலூயா. ஜோவி நானும் எழுத பண்ணேன். அல்லேலூயா. ஜோவி நானும் அவள் பேர் எழுத பண்ணேன். அவன் எழுதி அந்த ரசீட்டை கொடுத்தோன்னே என் இருதயம் அப்படியே ஒரு பொங்குச்சு பார்க்கணும், ஒரு சந்தோஷம் வந்துச்சு பார்க்கணும். சில பேர் நம்ம ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்பாக அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன். ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம், காசு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது. அல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும், நான் ஊழியத்தெல்லாம் தாங்குவேன். ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் இதில் எடுத்து ஊழியத்தை கொடுக்கவா? யோசிக்காத. பொருத்தனையில் உண்மையாயிரு. உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 4வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. கொடுப்பதில் உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று நினைச்சிடக்கூடாது, அண்ணனுக்கு நிறைய தேவை வந்துருச்சு போலுக்க கொடுக்கறத பற்றி பேசுகிறாரு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. என் தெய்வம் எனக்கு எப்படி வேணாலும் கொடுப்பார். அல்லேலூயா. அதான் சொன்னோம்ல, ஒரு மீட்டிங் நடத்தினா கூட மீட்டிங் முடிஞ்ச உடனே மீதி துணிக்கை எடுத்து 4 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு தான் என் ஊழியத்தை கர்த்தர் இந்த நாள் வரை கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி வேணாலும் நடத்துவார். ஆனால் நீ கொடுக்கறதுல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு கூட்டத்தாரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கொடிய தரித்திரத்தில் இருந்த போதும் அவர்கள் தேவனுக்கு எப்படி கொடுத்தார்களா? உதாரத்துவமாய் கொடுத்தார்கள்.
மக்கதோனியா நாட்டு சபையை குறித்து பவுல் அக்கியோன் அவருடைய நிருபத்தில் எழுதுகிறார். 2 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க பார்ப்போம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமே, அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல. 2 கொரிந்தியர் 2 8ஆம் அதிகாரம், அதான் 1, 2, 3 தான் சொன்னேன். 2 கொரிந்தியர் 8 தானே, அதான் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் ஐயா, நீ கொடுக்கன்னா ஒரு சோதனை உனக்கு வரும். ஆண்டவருக்கு கொடுக்கிறதுனால ஒரு சோதனை வரும். அல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கை கொடுப்பதற்கு ஒரு சோதனை வந்தது. கர்த்தருக்கு ஒரு காரியம் செய்யணும்னா ஒரு சோதனை வரும். இங்கே வேதம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே. ஹல்லேலூயா. யாரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும்? பரிபூர்ண சந்தோஷத்தினாலே கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஹல்லேலூயா. பரிபூர்ணமா கொடுக்கணும் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. நொழிஞ்சது, நொஞ்சது, கிழிஞ்சது, செல்லாதது கடையில் வாங்க மாட்டான், அதை கொண்டு வந்து காணிக்கப்பட்ட போட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு அம்மா ஏழை விதவை எல்லாம் தங்களுடைய இருக்கிறத எடுத்து போடுறான். அந்த அம்மாவுக்கு இருக்கிறதே 2 காசு தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நம்ம படைக்கும் போது காணிக்கப்பட்டி பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பாரான். அவர் யாரு? ஏசப்பா நின்றுக்கிட்டே இருப்பாரான். எப்படி போடுறான் பாஞ்சு செய்தி சொல்றானே, இவன் எப்படி கொடுக்கறான் பாப்பாரான். இந்த அம்மா லூக்கா எடுக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. லூக்கா 21, 1, 5, 1லேருந்து 5 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. இந்த அம்மா 2 பைசா தான் வச்சிருந்தாங்க. அடுத்த நேரத்துக்கு அவங்களுக்கு அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க கொடிய தரித்திரத்தில் கொடுத்தாங்க. இந்த அம்மா தனக்கு இருக்கிறத அப்படியே கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. கொடுக்கறதுல உண்மை இருக்கணும். ஹல்லேலூயா. இதை கொடுக்கவா. அவர் கொடுத்தது தானே நம்ம கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இதை போய் கொடுக்கவா, இவ்வளவா கொடுத்துடவா, கொடுத்துப்பா. இறைக்கிற கடன் தான் ஊறும். ஹல்லேலூயா. கொடுக்கிறவன் கையத்தான் கர்த்தர் கொடுக்க வைப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொடுங்கள் உண்மையா. ஹல்லேலூயா. அப்படி செய்து பாருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் அவன் பெற்றுத்தான் ஆவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சுன்னு தெரியல. நிச்சயமா புரிஞ்சிருக்கும், புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. உண்மையாயிரு. போயிடா.